அந்த தங்கத்தை அணியும் போதே அவர்கள்ட்ட ஒரு கம்பீரம் என்பது வெளிப்படும். ஏன்னா காலச்சக்கரத்திற்கு 9வது ராசி பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய தனுசுவினுடைய அம்சமாக குரு வந்து அந்த பொன்னவனே இவர்களுக்கு பாக்யாதிபதியாக வருவதால் மேச ராசிக்காரர்கள் அதை அனுபவிக்கிறதுல பெரிய பாக்கியம்யா, எனக்கு பெரிய புகழ்யா, பெரிய கௌரவம்யா, பெரிய ஸ்டேட்டஸ்யா அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் மேச ராசிக்கு விரையாதிபதியாக குரு வர்றதுனால தங்கம் தங்காமல் போயிடுது, வந்த தங்கம் நிலைக்க மாட்டேங்குது. நிறைய தங்கங்களுக்கு இந்த கல்யாண வாழ்க்கையே தங்கத்தினால பிரச்சனையாக போயிருது. ஆக இந்த தங்கத்தை சேர்ப்பதற்கும் சேர்த்த தங்கம் இவர்களுக்கு எப்பயுமே நிலைப்பதற்கும் தங்கின தங்கம் இவர்களிடத்திலே தங்குவதற்கும் யார் கைக்கும் அது போயிடாம, அடமானத்துக்கு போயிடாம, திருடு போயிடாம, இழந்துடாம, எந்த சிக்கல்களும் வராம இவர்கள் நான் சொல்லக்கூடிய தேதி, கிழமை, நாள், நட்சத்திரம் எல்லாரும் சொல்லுவாங்க அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா பல்மடங்கு பெருங்கும்பாங்க. அட்சய திருதியை மட்டுமா பல குறிப்புகள் இருக்குது. ஞானிகள் அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் ஒவ்வொரு குறிப்பையும் இந்த வீடியோ முழுவதும் தெளிவாக சொல்லிடுவோம். நம்ம நேயர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்.